ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் angelinecreations. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் புலாவும் அது கூட சில்லி காடை ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் புலாவ் செஞ்சிடலாம். சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் 700 grams எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 4 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் 100 ml, பாஸ்மதி ரைஸ் 600 grams, 2 பட்டை, இந்த ஜாவித்ரி பூ இருக்குல்ல அது ஒன்று, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 4-5 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிளாக் கார்டமன். அதுக்கப்புறம் கார்லிக்கும் ஜிஞ்சரும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 30 grams மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 7 பச்சை மிளகா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக சோம்பு அதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இதை இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா மட்டும்தான் அரைச்சிருக்கேன், மீதி 5 பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த 4 வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். வழக்கமாக இந்த வெஜ் புலாவ் செய்யும் போது இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்க மாட்டோம். பட் இந்த சிக்கன் புலாவுக்கு இந்த வெங்காயம் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லாவே வதக்கிக்கலாம் ப்ரௌனாக. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு க்ரீன் சில்லி பேஸ்ட்டை சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 5 பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு, சிக்கனையும் சேர்த்து இப்போ நல்லா இதை ஒரு 2 to 3 minutes குக் பண்ணணும் சிக்கனை. இப்போ நம்ம பெப்பர் பவுடர் போட்டுட்டு, நீங்கள் காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும், கொஞ்சம் ஸ்பைஸியாக புலாவ் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெப்பர் பவுடர் போட்டுட்டு நல்லா இதை சிக்கனில் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்க்குறோம். ஏன்னா இந்த புலாவில் நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த லெமன் ஜூஸோட அந்த புளிப்புத்தன்மை அந்த சிக்கனில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணியோட அளவு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணிக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் டோட்டலாக 3.5 டீஸ்பூன்ஸ் இந்த பிரியாணிக்கு தேவைப்பட்டது. இப்போ ரைஸ் நான் கழுவி 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸை சேர்த்து அந்த ரைஸ் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக அந்த குங்குமப்பூவும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன். நெய் எக்ஸ்ட்ரா வேணும், நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின அந்த தண்ணி எல்லாத்தையுமே ரைஸ் அப்சார்ப் ஆகி ஒரு 60% ரைஸும் குக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட்டையும் போட்டுடணும். போட்டுட்டு கரெக்டாக சிம்மில் ஒரு 4 minutes வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அவ்வளோதான், நீங்கள் சுட சுட புலாவை சர்வ் பண்ணலாம். ஒவ்வொரு ரைஸ்க்கும் இந்த 1:1.5 ரேஷியோ டிஃபர் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் தண்ணியோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த சில்லி காடை ஃப்ரை இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பூண்டு ஒரு 10-15 பல் சின்ன சைஸ் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கல் பாசி, 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இதில் நீட்டாக வரமிளகா 3, குண்டு வரமிளகா 2 எடுத்திருக்கேன். அப்போ தான் காரம் காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும். இந்த தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம போட்டது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம காடையில் ஒரு 1/2 எலுமிச்சப்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த காடை நான் வெட்டாமல் முழுசாக அப்படியே உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 4 காடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிச்ச இந்த வெங்காயம் வரமிளகாலாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது அந்த ஃப்ரைக்கு கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும்.
இப்போ இந்த மாதிரி இந்த மசாலாவை அரைச்சி எடுத்தோடனே நம்ம காடை மேலே அதை அப்படியே போட்டு பரட்டிடலாம். பரட்டிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பைண்டிங் ஏஜென்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து சேலம் 65 மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இதுக்கு பதில் நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர், அப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த காடையை அது உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே வரைக்கும் அந்த எண்ணெய் வந்து படாதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த சூடான எண்ணெயை சைடில் இருந்து கொஞ்சம் அது மேலே விட்டு விட்டு தெளித்து விட்டோம்னா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகிடும். அந்த காடையும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக ஜூஸியாக, அதே சமயம் காரசாரமாகவும் இருக்கும். ஒரு பிளெயினான சிக்கன் புலாவுக்கு இந்த மாதிரி ஒரு காரமான சைட் டிஷ் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் 4 காடையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக பிளேட் பண்ணணும்னு நான் தயிர் பச்சடியை வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஜாரில் போட்டுட்டு அது சுற்றிலும் வந்து அந்த சிக்கன் புலாவை போட்டுட்டு இந்த காடையை வந்து அந்த சேர் மாதிரி அதில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சூப்பர்மேன் உட்காண்ட்ருக்க மாதிரி வந்து அவங்க வச்சுருந்தேன். அதுக்கு சைடில் வந்து லெமன் அண்ட் ஆனியன் ரிங்ஸ் வச்சுருந்தேன். என்னோடய கிட்ஸு வந்து இதை பார்க்கும் போதே ரொம்ப அட்ராக்டாக இருக்குதுமா, உடனே சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டின்னர் டேபிளில் சென்டர் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது வர கெஸ்ட்டுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.